ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க. ஐயா சிவாய நமக ஐயா. சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? அநியாயம் அக்கிரமம் தலை தூக்கி ஆடுது. ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல. சரி. பகவான் அவதாரம் பண்ணுவாரு. எப்படி வருவாரு? ஒரு மனுஷன் மாதிரி வருவாரா? 4 கையோட வருவாரா? சங்கு சக்கரத்தோட வருவாரா? இல்ல எப்படி வருவாரு? ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க ஐயா, சீக்கிரத்துல சுப்பிரமணியம் வருவாரா? நீங்க சொல்றது புரியுது. இந்த நாட்டுல இவ்வளவு அநியாயம் நடக்கு. பசுவதை, காராம்பசு, தாய்க்கு நிகரான பசுவை கொண்டு சாப்பிடறானுங்க. ம், அதான் சாமி சொன்னாரு, காராம்பசுவதனை கங்கை கரையில் கொள்ள கண்டகளியாச்சே சிவனே ஐயா. ம், மகாவிஷ்ணு சிவன்ட்ட உரையாடுறான். எங்க அப்பா மகாவிஷ்ணு சிவன்ட்ட உரையாடுறான். ம், சிவனே கலியுகம் அழியறனால காராம்பசுவையே கங்கை கரையில கொள்ளுவானே, இத கலியன்னு சொன்னாரு சாமி. இப்ப இதை விட கொடுமை நடக்கணுமா நாட்டுல? சொல்லுங்க. ம். அப்போ உங்களுடைய கேள்வி நியாயமானது. பகவான் எப்போ வருவான், எங்க அப்பா எந்த ரூபத்துல வருவான்னு கேக்குறீங்க, அப்படிதானே? ஏன் அண்ணாமலை ரூபத்துல வந்திருக்க கூடாது? ஏன் எங்க ஐயா யோகி ஆதித்யநாத் ரூபத்துல வந்திருக்க கூடாது? இருக்கலாம். ம். ஏன்னா கீதையில எம்பெருமா எங்க அப்பா தெளிவா சொல்றான், அஜோஸ்பி சன்னவி ஆத்மா பூதானாம் ஈஸ்வரோஸ்பிசன் பிரகிருதிம் சுவாமதிஷ்டாயா சம்பவாமி ஆத்மா மயாயாங்கிறான். அதாவது நான், அதாவது எப்படி சொல்றானா, நான் எல்லா உயிரினங்களுக்கும் ஈஸ்வரனாக இருந்தும் கூட என்னுடைய பிரகிருதியை, அதாவது என்னுடைய படைக்கும் சக்தியை வசப்படுத்தி கொண்டு இந்த மண்ணுலகில தர்மத்தை காப்பதற்கு நான் ஒரு மனித உருவில் வெளிப்படுகிறேங்கிறான். எந்த ரூபத்துல வேணாலும் இருக்கலாம். உங்க பக்கத்து வீட்டுக்காரன் கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது, நம்ம அறிய முடியாது. ஏன் அண்ணாமலை இருக்கலாம், மோடியா இருக்கலாம், யோகி ஆதித்யநாத் இருக்கலாம். யோகி ஆதித்யநாத்தா உறுதியா 100% இருக்கலாம், நம்புங்க. ஏன்னா எங்க அப்பா அந்த ரூபத்துல தான் வருவான். ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, சாமி சொல்றான், நம்மே விதுக சூரக்கனாக பிரபவம் நம் மகர்ஷயக அகமாதிர்கி தேவானா மகர்ஷினாம்ச சர்வசகங்கா. அதாவது நான் லீலையாக வெளிப்படுவதை தேவ கணங்கள் அறிய முடியாது, தேவர்கள் அறிய முடியாதான். அப்படி அதே போல மகர் ரிஷிகள் அறியார்கள், ரிஷிகள் அறிய முடியாதான். ஏனெனில் நான் தேவர்களுக்கும் மகர் ரிஷிகளுக்கும் ஆதி காரணம். நான் அவங்களெல்லாம் படைச்சது யாரு? நம்ம அப்ப எங்க அப்பன் தான். அப்போ நான் நான் வந்து லீலையா வெளிப்படுவத மனிதர்கள் அறிய முடியாது, தேவர்களே அறிய முடியாதான். அப்போ சாமானிய மனிதர்கள், மலஜலம் கழிக்கிற மனிதர்கள் நம்ம எப்படி அறிய முடியும்? அததான் எங்க அப்பன் சொன்னான், நாட்டுக்கு அறிவிதி நான் நாராயணனும் நான், பட்சி பறவை பழஜீவ செந்துக்களை நிச்சயமாய் படைத்த நீலவண்ண நாதனும் நான், மண்ணேலும் அளந்த மாய பெருமாளும் நான், விண்ணேலும் அளந்த விஷ்ணு திருவுளம் நான், ஏகம் படைத்தவன் நான், எங்கும் நிறைந்தவன் நான், ஆக பொருள் மூன்றும் அடக்கம் ஒன்றானதினால் நாக கடல் துயின்ற நாகமணி நான் அல்லவோ, ஜீவ செந்துக்கெல்லாம் ஜீவனும் நான் அல்லவோ, இந்நீசரெல்லாம் இணையறியாது இருந்தால் மின் நிலத்தில் நான் படைத்த மிருகம் அறியாதங்க. அதாவது எங்க அப்பன் இது சோர்மா இறைவன் மனிதர், அதாவது மிருகங்கள் கண்ணுக்கு இறைவனா தென்படுவானா. ஆனா இந்த நீச பாவிகளாகிய உங்களுக்கு நான் தெரிய மாட்டேங்கிறான். நம்ம கண்ணுக்கு புலப்பட மாட்டான், நம்ம அறிவுக்கே புலப்பட மாட்டான். அப்படி எப்படிங்க இந்த புலன்களுக்கு புலப்படுவான்? அப்புறம் புரியுதா எப்படி உங்களுக்கு? அதான் சொல்றான், என்ன சொல்றான், நாக கடல் தூயின்ற நாகமணி நல்லவரும். அதாவது எம்பெருமா மாயவர் மகாவிஷ்ணு வேற சிவன் வேற கிடையாது. அததான் சொல்றான், ஆதி சேதனம் பள்ளி கொண்டு இருக்கிற பெருமாளும் நான் தான் சொல்றான் எங்க அப்பன் சிவபெருமா. நிச்சயமாய் படைத்த நீலவனு நாதன் தான், உங்களை படைச்சது நான் தான், ஏகம் நிறைந்தவன், எங்குன்னு இருக்கிறேங்கிறான். பரபிரமமா எல்லா இடத்தையும் வியாபித்து இருக்கான். எங்க அப்பன் இல்லாத இடமே கிடையாது. அப்போ எங்க அப்பன் அறியணும்னா நீங்க அவன்கிட்ட சரணடையணும். அப்பா அப்பா அப்படின்னு உள்ளுக்குள்ள உருகி உங்களுக்கு உள்ள மூழ்கணும் நிச்சயம். அப்பதான் நீங்க அவனை அறிய முடியும். சும்மா அதை விட்டுட்டு கடவுள் வருவானா வர மாட்டானா? வருவான் ஐயா, எங்க அப்பன் வருவான். அந்த கலியுகம் சீக்கிரத்துல அழிய போகுது. அதான் எங்க அப்பனே தெளிவா சொல்றான், அந்த கலியுகம் அழியறனால என்ன நடக்குமா? சாமி சொல்றாரு, தெய்வ மடவார் தேசமதியிலே வருவார், வையம் அறிய மாலையிட்டு வாழ்ந்திருப்பார், பார்வதியால் ஈஸ்வரியால் பரமேஸ்வரியாலும் சீர்பதியாலான சீதா தேவி முதல் கண்ணி குமரி முதல் கைலை புகழ் மாதரெல்லாம் உண்ணி ஒரு தளத்திலே கூடி மக்கள் கிளையுடனே வாழ்ந்திருப்பார். தேவலோகத்துல பெண்கள் தேவர்கள் எல்லாமே இந்த கலியுகத்துல குடும்ப குட்டியே வாழ்வாங்களாம். அவங்களும் பிறந்துட்டாங்க, ஆனா எந்த ரூபத்துல இருக்காங்கன்னு தெரியும், குழந்தையோட வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். கலியுகம் சீக்கிரம் அழியும் சாமி சொல்றாரு, நான் சொல்லல. இன்னைக்கு அண்ணாமலை குடும்பத்தோட வாழ்றாரு, நீங்க குடும்பத்தோட வாழ, எல்லாரும் குடும்பத்தோட வாழ்றீங்க. நீங்க எல்லாம் தேவர்களா இருந்திருக்கலாம், உங்க ஆத்மா தேவருடைய ஆத்மா இருக்கலாம், ஆனா உங்களுக்கே தெரியாது. எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு நாள் வரும்போது உங்களுக்கு தெரியும், சரியா? அதனால இங்க பாருங்க, சாமி வருவாரா வராதுன்னு நீங்க சந்தேகமே படாங்க. எங்க அப்பன் தெளிவா சொல்றான், ஏ யதாமாம் பிரபத்தந்தே தாம்ச தெய்வ பஜாமியகம் மம வர்த்து மனுவர்தந்தே மனுஷியா பாரத சர்வசங்கா. சாமி சொல்றான், யதா யதாகி தர்மஸ்யா நீலா. அது ஒண்ணு என்ன சொல்றான், நான் சாதுக்களை ரட்சிப்பதற்காகவும் பாவ செயல்களை புரியும் துஷ்டர்களை அழிப்பதற்காகவும் நான் ஒவ்வொரு யுகந்தரம் வரேன். வந்துட்டா எந்த ரூபத்துல இருக்கான்னு யாருக்குங்க தெரியும்? அதான் சொன்னான். அதனால நீங்க வந்து உங்களுடைய சந்தேகம் வந்து எப்படி நான் விளக்கம் கொடுக்க என்னால முடியல, இருந்தாலும் நீங்க புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? சரி, வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா?
இதைத்தான் கேட்கலான்னு பார்த்தேன். சரி வருவாங்கிறீங்களே, வருவாங்க. எப்படா நீங்க வருவாங்க? இங்க பாருங்க, இறைவனுடைய எங்க அப்பனுடைய திருவிளையாடல தேவகணங்கள் தெய்வ மடவார்கள் அறியார்களுங்க. பார்வதி பரமேஸ்வரியான சக்தி, சிவனுடைய மனைவி சக்தி பார்வதி அறிய முடியாது. அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கலாம். அன்னைக்கு வந்து சாமி போய் பகவதியை போய் கல்யாணம் பண்ண போறாரு. பகவதியை கல்யாணம் பண்ணா சிவன் ரூபத்துல தானே போனோம். சிவபெருமான் பெருமாளுடைய ரூபத்துல போறாரு. போய் பாரதிட்ட போய் பகவதிட்ட போய் நிக்கிறாரு. போய் எம்மா பகவதியே, கன்னி பகவதியே, நான் உனக்கு கல்யாணம் பண்ணணும்மா அப்படின்னு சொல்லி போய் கேட்காரு. அப்போ அவ பாக்குறா, பெருமாளா நிக்கிறாரு. என்ன கல்யாணம் பண்ண சிவன்ல, நீ எனக்கு அண்ணன்ல, நீ எப்படிப்பா என்ன கல்யாணம் பண்ண முடியல? அவ சண்டைக்கு புலம்புறா. அப்போ எங்க அப்பா சிவபெருமான் சொல்றான், பெருமாள் ரூபத்துல இருந்துட்டு சிவபெருமான் சொல்றான், புலம்பிட திருமால் மாதை பொறுப்பில்லா பிள்ளா பெண்ணே, சலம்பி நீ தான் உரைத்தால் லோகம் தட்டுண்டு போமோ சொல்லு, பழம்பெற உனக்கு இந்த பருவமா மனங்கள் செய்ய நலம்பெற வரங்கள் பெற்ற நற்பரத்து ஈசனானேங்கிற. ஏப்பா நான் தான் சிவபெருமான், பெருமாள் சிவன் இல்லாம யாருன்னு கேட்காரு. அப்போ அவளாலே பகவதியாலேயே அறிய முடியல, பெருமாளும் சிவனும் ஒண்ணுதான். அப்ப சாதாரண மனிதர்கள் எப்படி இறைவன் அறிய முடியும் சொல்லுங்க? அதுக்கு பகவதி சிவபெருமான் கேட்கிறா, நான் நீ சிவபெருமான் சொல்றியே, நான் என்ற ஈசரானால் நானிலம் பிறவார்கல்ல கோணி என்ற இடையன் சாமி கோபாலன் ஆனதாலே தான் என்று உலகில் தோன்றி சடார்ச்சட ஆட்டுமாடி நான் என்ற வேடம் போன்றும் நாரணன் நீயே என்றால், நீ நாராயணன், நீ பெருமாள், நீ சிவன் கிடையாது, நீ கள்ளப்பைய திருட்டு பையன் சொல்லி திட்டா. யார? பெருமாள் ரூபத்துல போய் நிக்கிற சிவபெருமான பகவதி. கன்னியாகுமரியில இருக்கா பாருங்க பகவதி அம்மா, அவளுக்கு கல்யாணம் பண்ணாதான் அந்த கலிகோணி. அவளை கல்யாணம் பண்ணும்போது சாமி போய் நிற்கும் பொழுது அவள் புலம்புறா, நீ பெருமாள், நீ மாயவன், நீ கள்ளப்பைய மாயகிருஷ்ணன் சொல்லி புலம்புறா, நீ நாராயணன் சொல்றா. அப்போ எங்க அப்பா சிவபெருமான் சொல்றான், நாரணன் நீதான் என்று நவிந்ததும் சரிதான் பெண்ணே, காரண யுகத்துக்கெல்லாம் கருவுதி தோங்கும் ஆதி நாரணன் ஈசன் அல்லால் நடப்பு வேறு யாரு சொல், நாராயணன் சிவன் இல்லாம யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி எங்க சாமி எங்க அப்பா நாராயண ரூபத்துல சிவபெருமான் சொல்றான். அப்போ புலம்பு சொல்றான். அப்போ சாமி சொல்றாரு, என்ன சொல்ற, சாமி நான் சிவரூபம் காட்டுறாரு. ரெண்டும் ஒண்ணுதான். பகவதிக்கே தெரியல, பகவதிக்கே தெரியாத போது நம்ம சாதாரண மனிதர்கள் எப்படி அறிவாங்க சொல்லுங்க? அப்போ சிவனுடைய ரூபம் சாமி இருக்காரு. அப்ப சாமி சிவரூபம் காட்டுறாரு. அறிவே நான் என்ற பெண்ணே, ஆதியும் எனதுல் கொண்டாய், தருமொழி சொல்ல வேண்டாம் தானுமால் ஐயனும் நானே. அதாவது பிரம்மா விஷ்ணு சிவம் முப்பொருள் நான் தாங்க. எங்க அப்பா மறுபடியும் சிவரூபம் எடுத்துட்டு என்ன சொல்றான், அறிவே நான் என்ற பெண்ணே, ஆதியும் எனதுல் கொண்டாய், தருமொழி சொல்ல வேண்டாம் தானுமால் ஐயனும் நானே, ஒரு மொழி ஒரு சொல்லுக்குள்ளே உகமதை ஆளும் நானும், மறுமொழி இல்லாவண்ணம் வரம்பற்ற நாதன் நானே. அப்போ சிவபெருமான் ரூபத்தை எடுத்துட்டு, பிள்ளையே கலியுகத்தை அழிக்க போறேன், அதனால இப்போ உனக்கு கல்யாணம் முடிஞ்சாதான் கலியுகம் அழியும், உன் கழுத்தை நீட்டுங்கிறாரு எங்க அப்பன். அப்போ கழுத்தை நீட்டா கல்யாணம் பண்ணிட்டாரு. கண்ணி பகவதி கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அது கூட நிறைய பேருக்கு இந்த உலகத்துல இருக்க சனாதன தர்மத்து பிள்ளைகளுக்கு இன்னும் தெரிய மாட்டேங்குது. தெரியல, கண்ணிக்கு கல்யாணம் முடியாது, அதனாலதான் அந்த களி அழிஞ்சுக்கிட்டே வருது. நீ அழிஞ்சு நீ தர்மயுகம் வரும், தர்மயுகத்துல சாதுட்டு மட்டும் தான் இருப்பான். அதுக்குள்ள இவனுக்கு எல்லாம் செத்து நரகத்துக்கு தூக்கிடுவார் சாமி. ஆத்மா நரகத்துக்கு எடுக்கப்படும். புரியுதா உங்களுக்கு? அதனால இந்த பாருங்க, முட்டா பயலுக்கு சாமி அறிய முடியாது. அதான் சாமி சொன்னா, யோ மாமஜ மதினாம்ச வேத்தி லோக மகேஸ்வரம் அசம் மூடசக சர்வ மத்தியசு சர்வ பாப்பேக பிரமுச்சியதேங்கிறான். பவன் தெளிவா சொல்றேன் எங்கப்பேன். அதாவது எவன் என்னை புறப்பட்டவன் அனாதியானவன் உலகங்களுக்கெல்லாம் தலைவன் என்று தத்துவ ரீதியாக அறிகிறானோ அவனே மனிதர்களில் மிகவும் அறிவாளி, அவனே பாவங்கள் அனைத்திலிருந்து விடுபடுகிறான்ங்கிறது. அப்போ முட்டா பயிலுக்கு அறிய முடியாது. எங்க அப்பா எந்த ரூபத்துல வேணாலும் இருப்பான். ஏன் அண்ணாமலையா கூட இருக்கலாம், ஏன் யோகி ஆதித்யநாத் இருக்கலாம், ஏன் மோடியா இருக்கலாம், ஏன் நீங்களா கூட இருக்கலாம். எங்க அப்பா எந்த ரூபத்துல வந்திருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? அவன் அறிய எந்த கொம்பனாலையும் முடியாது. உதாரணத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம். அன்னைக்கு இந்த முட்டா பயலுக்கு இந்த கலியனுக்கு எங்க அப்பன் புத்தி சொல்றான். கலியனுக்கு எங்க அப்பன் அவனுடைய அரசவையில இருந்து ஒருத்தன் மூலமா, மந்திரி மூலமா புத்தி சொல்றான். அது இன்னைக்குள்ள ஆட்சியாளருக்கு இந்த படுவாய்களுக்கும் பொருந்தும். அப்போ யுகத்துல ரொம்ப அநியாயம் ஆயிட்டு கலியுகத்துல. அப்போ சாமி அந்த கலியனுக்கு அந்த புத்தி சொல்றான். எம்பெருமா இன்னொருத்தர் மூலமா உள்ளன்னு சொல்றான். மாயோனோ உபாயத்தாலே, கலினிச மன்னனுக்கு புத்தி சொல்றான் பாருங்க. மாயோனோ உபாயத்தாலே மனுவது போலையாகி ஆயனர் குளமும் தோன்றி அவனியில் இருப்பான் கண்டீர், மாயத்தை அறியா நீரும் மாளவே போக வேண்டாம், நான் இதை சொன்னேன் ஐயா, நம்மோட அரசு கேட்குங்கிறான். அரசே, கலியா, இந்த யுகம் களி முத்திட்டு இந்த கலியுகத்தை அழிக்க இறைவன் மாயவன் பெருமாள் மனு ரூபத்துல எப்படி வேணாலும் வருவான். நீ அநியாயம் பண்ணாத, இந்த மக்கள் மேல நீ போட்டு வரிய போட்டு தாலியா இருக்கிறான்னு பாருங்க. இவனுக்கு தான் சொல்றான் சாமி, இப்படி போட்டு தாலியா இருக்காத, ஏழை எளிய மக்களுக்கு நல்ல மருத்துவம் நல்ல கல்வியை கொடுங்கிறான். கொடுக்கானா இவன் கொடுக்க மாட்டான். அதை தான் புத்தி சொல்றான். நீ அழிஞ்சு நரகத்துல போய் விழுந்து தொலைஞ்சிராதான்னு சொல்லி இன்னைக்கு ஆட்சியாளருக்கு அன்னைக்கே சொல்லிட்டான் சாமி. அப்படின்னு சொல்றான் பாருங்க. தெய்வகி வயிற்றிலுற்று ஸ்ரீகிருஷ்ணர் எனவே தோன்றி வைவசு தேவன் பெற்ற மனுவென வளங்கள் நாட்டி
நெய் இடை வழியில் சேர்ந்து நெருடிடுமா ஞாலம் செய்தவர் கஞ்சன் தன்னை கொன்றதும் கேட்டிலோ. கலியனுக்கு புத்தி சொல்றான், ஏன் அன்னைக்கு தெய்வகி வயிற்றில விட்டு ஸ்ரீகிருஷ்ணர் என்ற அவதாரம் எடுத்து இறைவன் மனுச்சுரூபமா வந்து அன்னைக்கு கம்சன் அழித்தான், அது உனக்கு தெரியலடா முட்டா பயிலேங்கிறான். அன்னைக்கு இருந்த களிப்பயிலுக்கு ஆட்சியாளருக்கு தெரியல, இன்னைக்குள்ள களிப்பயிலுக்கு தெரிய போகுது. அப்புறம் சொல்றான், தசரதன் மகவாய் மாயோன் சீமையில் வந்து தோன்றி புஜமுடன் பிறப்போர் கூட பிறந்ததும் கேட்டீரோ. வசையுடன் மனுதான் என்று வாதிட்ட அரக்கன் தன்னை சிரசைன்னு தலை சிரசையை அறுத்த செய்தி எழுப்பியும் கேட்டீரோ. இன்னைக்கு ராவணன் தலை அறுத்தானா எங்க அப்ப ராமே புஜமுட பிறப்பர் கூட தன்னுடைய சங்கு சக்கராயுதத்தை தன்னுடைய சகோதரர்களாக கூட்டிட்டு வந்தான், அது தெரியலையா முட்டா பயிலேன்னு புத்தி சொல்றான். அப்ப இறைவனுடைய அவதாரம் எல்லாமே சாதாரண ஒரு மனுதனை போல, உங்களை போல, என்னை போல, உங்க பக்கத்து வீட்டுக்காரனை போல எங்க வேணாலும் இருப்பான். எந்த ரூபத்துல இருக்க நமக்கு அவனுடைய உபாயத்தை அறிய முடியாது. அதனால கலியுகம் சீக்கிரத்துல அழிய போகுதுங்க. அதனால இறைவன் மண்ணுலகில் வந்து விட்டான், இந்த தர்மயுகம் சீக்கிரத்துல வரப்போகுது. அததான் எங்க அப்பன் சொன்னான். இறைவனை சொல்றான், பாண்டவர் தமக்காய் தோன்றி பகைதனை முடித்து மாயோன் வீன்றிய கலியன் வந்த விசனத்தால் கையிலேயே சாண்டவர் தமக்காய் இந்த தரணியில் வந்த நியாயம் ஆண்டவர் அருளி செய்ய அம்மானை எழுதிட்டு. அப்ப எங்க அப்பன் சொல்றான், எங்க அப்பன் மாயகிருஷ்ணன் சொல்றான், பிள்ளைகளே பஞ்சமாண்டவர்களுக்கு அந்த பாரத யுத்தத்தை முடிச்சு குருநாடு பட்டம் சுட்டினேன், இந்த சிவபெருமான் பண்டிய அநியாயம், அந்த கலியன் துரியனுடைய கடைசி ஆத்மா கலியன் அந்த களிப்பயலுக்கு வரத்தை கொடுத்து கீழே அனுப்பிட்டான். அதனால மீண்டும் சாதுக்கள் எல்லாம் கஷ்டப்படுறான், அவர்களை காப்பாற்றுவதற்காக நான் இந்த மண்ணுலகில் இறங்கி வருகிறேன்னு எங்க அப்பன் பரம்பொருள் சொல்றான். ஐயா புரியுதா? இததான் தேவர்கள் போய் முறையிடுறான். கலியுகத்துல என்ன பூமியில ஒரு அநியாயம் நினைச்சுன்னா தேவர்கள் போய் மகாவிஷ்ணு முறையிடுவான். அப்படி பூமியில வந்து இன்றைக்கு பாருங்க சாதுக்களாகிய நல்லவர்கள் எல்லாம் கஷ்டப்படுறான். அப்படி கஷ்டப்படும் போது போய் தேவர்கள் போய் எங்க அப்பா பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கான் பாருங்க, வாரி வரம்பை விட்டு வையகத்தில் வாராமல் காரியமாய் பள்ளி கடலில் துயில்வனே. எங்க அப்பா ஆதிசேடன் மேல பள்ளி கொண்டிருக்கான் பாருங்க, அவன்கிட்ட போய் தேவர்கள் எல்லாம் முறையிடுறான். இறைவா நாராயணா, இந்த கலியுகத்துல இப்படி அநியாயம் பண்றானுங்களே, எப்ப நீ இந்த சாதுக்களை காப்பாத்த போன்னு சொல்லும் பொழுது தேவர்கள்ட்ட எங்க அப்பன் சொல்றான், எல்லாம் சான்றோர் கையாலே எள்ளு நீரும் களிக்கிரைத்து பொல்லா களியை நரகமதில் பொக்க அடித்து பேயோடு கொள்ள விடைகள் கொடுப்பேன் நான் கூண்ட சான்றோர் கையதிலே வல்லோர் புகழும் தேவர்களே மனமுது சடைய வேண்டாம். தேவர்களே உலகத்தை உங்களை பூச்சிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கான், நீ அப்பேற்பட்ட புகழுக்குரியவர்கள் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். இந்த கழிப்பில் இன்னைக்கு ஆள்றாம் பாருங்க, இந்த ஆட்சி, இந்த மந்திரி கால்நடை மந்திரி, அந்த மந்திரி சுகாதாரத்துறை மந்திரி, இது போன்ற எல்லா மந்திரி நிறைய மந்திரி இருக்கான். இவனுகள் எல்லா பயில்களையும் துவம்சம் பண்றதுக்கு நான் சாதுக்கள் கையில ஒரு நாளைக்கு அதிகாரம் கொடுப்பேன். இவனுக்கு துவம்சம் எள்ளு நீர் இவனுக்கு கல்லறை குழியில தெளிக்கிறதுக்கு சாதுக்கள் கையில ஒரு நாள் ஆட்சியை கொடுப்பேன். இவனுக்கு யமனை அனுப்பி விட்டு இவனுடைய ஆத்மாவை இவனுடைய எல்லா பயிலுக்கும் நாள் கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கு கொண்டு கொடுக்கணும். அது போல இவனுக்கு ஒரு நாள் இருக்கு, அவனுடைய நாளை யமனை கொண்டு வச்சு யமனுக்கு போய் பிடிச்சு வர சொல்லி இவனுக்கு நசுக்கி அத்தனை பேரும் நரகத்துல போடுவேங்க அவனுடைய ஆத்மாவை. அததான் சாமி சொன்னான், பாவி அவன் செத்து பஸ்மமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினைகள் செய்திடுவேன்னா. இந்த ஒரு பயிலும் தப்ப முடியாது. பேரு எவ்வளவு பெரிய பதவியில வேணாலும் இருந்துக்கோ, பிரதமராக இரு, சிஎம் ஆறு, பெரிய பெரிய அதிகாரிகளாயிரு, எம்எல்ஏவாரு, மந்திரியாரு, இன்னும் ஏனைய எவ்வளவு வேணாலும் இருந்துக்கோ, மௌனுல அவங்க எல்லாத்துக்கும் ஒரு நாள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்குள்ள திருந்திக்க, அச்சு தேர் ஒடி முன்னே ஆண்டி வேலை செய்திருக்கோ, திருந்தினா பொழைச்சு. உன்னுடைய ஆத்மா மீளா நரகத்தில் தள்ளப்படும், உடம்பு அழிஞ்சிரும், ஆத்மா அழியாது. அவ்வளவு ஆக்கினே இருக்குங்க. இவனுக்கு எல்லாம் திருந்த மாட்டாங்க, ஏன்னா இவளுக்கு அந்த ஞானம் கிடையாது, ஆத்ம சிந்தனையே இல்லைங்க, எப்படிங்க திருந்துவான்? அதனால விடுங்க. நீங்க அப்பாவை பாருங்க, இந்த மனசா பயல்களை பார்க்காதீங்க. இந்த உலகம் சீக்கிரத்துல கலியுகம் ஒழிஞ்சு தர்மம் வரப்போகுது. தர்மத்துல சாதுக்கள் மட்டும் தான் இருப்பான், சாதுக்கள் தான் ஆட்சி பண்ணுவான். அததான் எங்க அப்பன் சொன்னான், ஆதியாம் வைந்தராசர் அருள் செங்கோல் ஏந்தி தர்ம சோதியின் ஒளி போல் ரத்தினம் துளங்கிய முடியும் ஜோடி நீதி போல் தர்மநியாய நெறி புரிந்த அரசியால சாதியாம் உயர்ந்த சான்றோர் தன்னையே வருத்தி சொல்வார். தர்மயுகம் வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு இணையா இருக்கும். இந்த மலஜலம் கழிக்கிற உடம்பு கிடையாது, தேவ சரீரம் கொடுக்குறான் உங்களுக்கு, பூரண ஆயுள், அப்படியே அழகா இன்பமயமா வாழ்ந்து இந்த சாதுக்கள் அப்பனுடைய திருப்பாதத்தை அடைவார்கள். நான் சொல்ல அப்பாவே சொல்றான், இந்த பாவிகள் எல்லாம் அதுக்குள்ள கலியுகத்தில் உள்ள பாவிகள் அழிக்கப்பட்டு நரக குழிக்கு ஆக்கப்படுவார்கள். நமசிவாய. திருச்சிட்டம்பலம். நான் சொல்ல அப்பா வார்த்தை இதெல்லாம். நமசிவாய. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள், பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும், இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம். சாமியோட திருமணியை எடுத்து வச்சிட்டோம்.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க, அவங்களுடைய வாசி தண்டம். அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்த அளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளே. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு கோடான கோடியாக வரும் உறவுகளே. நம சிவாய.